சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள சப்பாத்தி கலவை மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். சுவரில் 4 எளிய படங்களை வரைய வேண்டும். ஒவ்வொரு குழுவிலும் 2 தாய்மார்களை தேர்ந்தெடுக்கவும். ஒரு தாய் முன்புறமாக நிற்க வேண்டும், மற்றொரு தாய் அவரின் பின்னால் நிற்க வேண்டும். பின்னால் நிற்கும் தாய் முன்புறமாக நிற்கும் தாயின் முதுகில் விரலால் சுவரில் வரையப்பட்ட 4 படங்களில் ஏதாவது ஒன்றை வரைய வேண்டும். முன்புறமாக நிற்கும் தாய் அது எந்த படம் என்று யூகித்து சொல்ல வேண்டும். இந்த விளையாட்டு விளையாடும் வரை காணொளியை இங்கே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வடிவங்களை அங்கீகரிப்பதும் வரிசைகளை புரிந்து கொள்வதும் குழந்தைகளின் சிந்தனை திறனை மேம்படுத்துகிறது. இந்த காணொளி குழந்தைகள் அடுத்த படம் அல்லது எண்ணை வேடிக்கையான முறையில் அடையாளம் காண உதவுகிறது. இது ஒரு முக்கோணம், பின்னர் ஒரு நட்சத்திரம், பின்னர் ஒரு முக்கோணம், பின்னர் ஒரு நட்சத்திரம். எனவே இப்போ என்ன சொல்லுங்க? நட்சத்திரத்துக்கு பிறகு என்ன இருந்தது என்று பாருங்கள். முக்கோணம். நட்சத்திரம் முக்கோணத்திற்கு பிறகு இருந்தது. எனவே இங்கே முக்கோணம் நட்சத்திரத்திற்கு பின் வரும். முற்றிலும் சரியானது. இப்பொழுது அடுத்த புதிரை பார்ப்போம். அடுத்த புதிரில் என்ன இருக்கிறது? இங்கே ஒரு அரை நிலவு, அதாவது பிறை. இதற்கு பிறகு ஒரு சதுரம், பின்னர் பிறை, பின்னர் ஒரு சதுரம், பின்னர் பிறை. எனவே அடுத்து என்னவாக இருக்கும்? அதை பற்றி சிந்தியுங்கள். நிலா வடிவத்திற்கு பிறகு என்ன இருந்தது? அது ஒரு சதுரம். எனவே இங்கு கூட அரை நிலவுக்கு பிறகு ஒரு சதுரம் வரும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டுக்கள். எண் 1. குழந்தைகளை நிஜ உலக நடத்தையில் ஈடுபடுத்துங்கள். பல்வேறு பொருட்களை வாங்க சந்தைக்கு அழைத்துச் சென்று பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுங்கள். விளையாட்டு எண் 2. குழந்தைகளை எண்ணும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துங்கள். வெவ்வேறு பொருட்களை அளவிட எண்ண கைகள், கால்கள், குச்சிகள், பாட்டில்கள், காகிதத்தின் நீளம் போன்றவற்றை பயன்படுத்த அவர்களை வழிநடத்துங்கள். கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.